Periyar Maniammai Institute of Science and Technology, Tanjavur. The world needs you. Summer holidays vandachu, நம்ம GT Holidays vandachu. GT Holidays, South India's #1 travel brand. 2D Entertainment மற்றும் Stone Bench தயாரிப்பில் ஜோதிகா சூர்யா வழங்கும் கார்த்திக் சுப்ராஜ் இயக்கத்தில் ரெட்ரோ மே 1 முதல். ஐபிசி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் அரசியல் விமர்சகர் நந்தகுமார் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சங்கர். விஜய் இப்போ கோயம்புத்தூர் வந்திருக்காரு. கிட்டத்தட்ட 11 வருஷம் கழிச்சு அரசியல் ரீதியாக அவர் கோயம்புத்தூர் வந்திருக்காரு அப்படிங்கிற செய்தி. என்ன காரணம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, பூத் ரீதியான அவங்க கட்சி தொடர்பான ஒரு கூட்டம் இன்றைக்கும் நாளைக்கும் நடக்குது. இன்றைக்கி கிட்டத்தட்ட 3000 தொண்டர்கள் வந்திருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி செய்திகள் வந்துட்டு இருக்கு. எல்லாமே ஸ்கேன் அடிப்படையில் யார் யாரெல்லாம் வரணும் அப்படிங்கிறது ஏற்கனவே கட்சி ரீதியாக சொல்லப்பட்டிருக்கு. விஜய் வந்திருக்காரு. எப்படி பார்க்குறீங்க? இந்த கட்சியை பொறுத்த வரைக்கும் இது எவ்வளோ முக்கியத்துவமான ஒரு நிகழ்வாக பார்க்குறீங்க? எல்லா கட்சிக்குமே பூத் லெவல் ஏஜென்ட்டுங்கிறவங்க ரொம்ப முக்கியம். அதுவும் இன்னைக்கு ஒவ்வொரு கட்சியினுடைய ஒரு அடிப்படை ஆணி வேர் எது ஒரு மரத்துக்கு வேர் தாங்கியிருக்கிற மாதிரி ஒரு கட்சிக்கு தொண்டர்கள் எவ்வளோ முக்கியமோ அந்த தொண்டர்களுக்கு ஈக்குவலாக பலம் வாய்ந்தவர்கள் இந்த பூத் ஏஜென்ட்ஸ். அந்த மாதிரி பல கட்சிகளுக்கு இன்றைக்கி பல ஆண்டுகளாக இருக்கக்கூடிய பாரம்பரியமிக்க கட்சிகள்லாம் இன்றைக்கி இவ்வளோ தூரம் வலுவாக இருக்கிறதுக்கு காரணம் அவங்களுடைய அந்த பூத் ஏஜென்ட்டினுடைய கெப்பாசிட்டி அண்ட் கேப்பபிலிட்டி. அவங்களுக்கே அது பலங்கும் போது இன்றைக்கி புதுசாக வரக்கூடிய கட்சிகள் எந்த ஒரு கட்சியும் மக்கள்கிட்ட ஒரு கொள்கை ரீதியாகவோ ஒரு தலைவர் மூலியமாகவோ அவங்களுடைய பிரபல்யத்து மூலியமாக போய் ரீச் ஆனால் கூட அந்த அளவுக்கு ஒரு பெரிய அளவுக்கு சோபிக்க முடியாமல் போகிறதுக்கு காரணம் என்னென்னா அவங்களுடைய இந்த அடிப்படை கட்டமைப்பு வசதி கம்மியாக இருக்கிறது. அதில் மெயினாக இந்த பூத் ஏஜென்ட்ஸ். அப்போது விஜய் அவர்களுடைய கட்சிக்கு இன்றைக்கி இது பூத் ஏஜென்ட்டுக்கு இந்த மாநாடு அவங்க நடத்துகிறாங்கங்கிறது ரொம்பவே அந்த கட்சிக்கு அந்த கட்சியினுடைய எதிர்காலத்துக்கு ரொம்ப முக்கியமான ஒரு நிகழ்வாக தான் நான் பார்க்குறேன். இன்றைக்கி காலையில் ஆதவர்ஜன் பேசும்போது சொன்னார், திமுக அதிமுகவுக்கு எந்த அளவுக்கு இந்த பூத் கமிட்டி ஸ்ட்ராங்காக இருக்குது அப்படிங்கிறது நீங்கள் பார்த்துருப்பீங்க. இன்றைக்கி தமிழக வெற்றி கழகத்தினுடைய அந்த வலிமையை பார்க்க போகிறீங்க அப்படின்னு சொல்லி இன்றைக்கி காலையில் சென்னையில் சொல்லியிருந்தார். அதுக்கப்புறம் அவர் கோயம்புத்தூர்லேயும் வந்திருக்காரு. இப்போ ஏற்பட்ட ஒரு சூழலில் திமுக அதிமுகவுக்கு இணையாக தமிழக வெற்றி கழகம் பூத் அந்த கூட்டத்தை இன்றைக்கி நடத்துகிறாங்கல்ல, தொண்டர்கள் இருப்பாங்க அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? அவங்க என்ன சொல்கிறாங்க, கிட்டத்தட்ட ஒரு 69,000 தொண்டர்களை நாங்கள் போட்டு வச்சுட்டோம் ஆல்ரெடி பூத்தில் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இது நடைமுறையில் உண்மையாலுமே அவங்க கொடுக்கக்கூடிய நம்பர் சரியாக தான் இருக்கும்னு நினைக்கிறீங்களா? அதாவது அவங்களுக்கு பூத் ஏஜென்ட்டுங்களுடைய எண்ணிக்கைக்கு விஜய் அவர்கள் கட்சியில் பஞ்சம் வராது. ஏன்னா அந்த அளவுக்கு இன்றைக்கி தமிழ்நாட்டில் அனைத்து மாவட்டங்கள்லையுமே, அதாவது நம்ம தமிழ்நாட்டினுடைய அட்மினிஸ்ட்ரேட்டிவ் டிஸ்ட்ரிக்ட் 38 மாவட்டங்களாக இருந்தாலும் சரி, இல்லை விஜய் அவர்களுடைய கட்சியில் இருக்கக்கூடிய 120 மாவட்டமாக அவங்க பிரிச்சிருந்த அந்த மாவட்டத்தை எடுத்திங்கனாலும் எந்த ஒரு மாவட்டத்திலையும் ரசிகர்கள் பட்டாளங்கிறதுக்கு பஞ்சம் இல்லாமல் இருக்கும். எல்லா இடத்துலையும் விஜயனுடைய ரசிகர்கள் நீக்கமர நிறைஞ்சிருக்காங்க. இன்றைக்கி தமிழகத்தில் பார்க்கும்போது சற்று ஏறக்குறைய உங்களுக்கு 6,20,00,000 வாக்காளர்கள் இருக்காங்க. ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு 69,000 to 70,000 பூத்து இருக்குது. ஸோ சற்று ஏறக்குறைய ஒவ்வொரு பூத்துக்கும் நம்ம கணக்கு போட்டு பார்த்தோம்னாக்கா ஒரு 900 வாக்கு ஆவரேஜாக நான் சொல்கிறது. இந்த இடத்துல இத்தனை பூத்துக்கு 70,000 பூத்துக்கு ஒரு ஆள் போடுற அளவுக்கு அவங்களுக்கு கெப்பாசிட்டி இல்லாமல் போகாது. கட்டாயம் ஆட்கள் இருப்பாங்க. ஆனால் இந்த பூத் ஏஜென்ட்டுகள் எண்ணிக்கையிலுடைய அடிப்படையில் இல்லாமல் தகுதி அடிப்படையில் இல்லை இந்த பூத் ஏஜென்ட்டுகள் மக்கள்கிட்ட எந்த அளவுக்கு செல்வாக்கு பெற்ற நபராக மாற போகிறாங்க, எந்த அளவுக்கு அவங்க அங்கே இருக்கக்கூடிய தேர்தலில் வாக்களிக்கும் போது இந்த பூத் ஏஜென்ட்டுங்க அங்கே உட்கார்ந்து இருக்கிறத பார்த்து வாக்குகள் மாறுறதெல்லாம் நிறையா இருக்குது. ஸோ அந்த அளவுக்கு ஒரு கெப்பாசிட்டி கேப்பபிலிட்டியே இந்த பூத் ஏஜென்ட்டுகள் இன்றைக்கி அதிமுக பூத் ஏஜென்ட் அளவுக்கோ திமுக பூத் ஏஜென்ட் அளவுக்கோ இன்றைக்கி இருப்பாங்களான்னா இன்றைக்கி அளவுக்கு இருக்காது. எண்ணிக்கையில் இருக்கலாம், ஆனால் தகுதியினுடைய அடிப்படையில் ஏன்னா இப்போ தான் அவங்க ஆரம்பிக்கிறாங்க, பாலபாடம் பயிர்றாங்க. இதுதான் முதல் மாநாடு அவங்களுக்கு நடக்குது. கட்டாயம். ஆனால் அந்த ஒரு தகுதியை நோக்கி அதையும் மீறுற அளவுக்கு யாருமே இவங்க தான் எண்டுனே கிடையாது. இன்னைக்கு கிரிக்கெட்டில் ஒரு காலத்தில் கபில் தேவ் கவாஸ்கர் இருந்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா சச்சின் டெண்டுல்கர் வந்தார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தோனி வந்தார், விராட் கோலி வந்தார். இன்னைக்கு ஒவ்வொரு காலத்துக்கும் ஒவ்வொரு ஆட்கள் வந்துகிட்டே தான் இருப்பாங்க. அதான் சொல்லுவாங்க இல்லையா, வல்லவனுக்கு வல்லவன் இவ்வையகத்தில் உண்டுன்பாங்க. அப்போ இந்த கட்சியில் இருக்கிற ஆளுங்க தான் பெரிய ஆள், அந்த கட்சியில் இருக்கிற ஆளுங்க தான் பெரிய ஆளுன்னு இல்லை. இன்னைக்கு தேதியில் இவங்க பிகினர்ஸ். பட் அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய அந்த அரசியல் ஆக்கப்பட எந்த அளவுக்கு வேகமாக அவங்களை அரசியல் மயப்படுத்துகிறாங்களோ அதை வச்சு எந்த அளவுக்கு குயிக்காக அவங்க அந்த அவங்களுடைய கெப்பாசிட்டி இருக்கக்கூடிய போட்டி கட்சிகளுடைய கெப்பாசிட்டியும் ரீச் ஆகி அதுக்கு மேலேயும் போகக்கூடிய வாய்ப்பும் இருக்குது. ஆனால் இன்றைக்கி எண்ணிக்கையினுடைய அடிப்படையில் அவங்க தாராளமாக இருப்பாங்க. ஆனால் தகுதியினுடைய அடிப்படையில் ஒன்று அவங்க தொடர்ந்து வளர்ந்துக்கிட்டே இருக்கணும். அதான் அவங்க கொடுக்கக்கூடிய நம்பரு, நீங்கள் சொல்லக்கூடிய விஷயங்கள்லாம் பார்க்கும்போது எண்ணிக்கைக்கு பஞ்சம் இருக்காது. பூத் சார்ந்திருக்கக்கூடிய நிர்வாகிகளை அவங்க நியமிச்சிடலாம்.
ஆனா இதுல அவங்களுக்கு சவாலா இருக்கிறது என்னவா இருக்கும்னு நீங்க பார்க்குறீங்க? இப்போ ஆட்கள பார்த்து வாக்களிக்கிறது அப்படிங்கிறது இன்னுமே வந்து நடைமுறையில நம்ம நெறைய தேர்தலும் போது பார்க்குறோம். இந்த இடத்துல அவங்க எந்த அளவுக்கு ஆக்டிவா இருக்கணும்? அவங்களுக்கு சவாலா என்ன இருக்கும்? சவால் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒண்ணு வந்து மத்த கட்சிகள் மாரி இவங்க போயிட்டு புதுசா கட்சிய போய் அறிமுகப்படுத்தணுங்கிற அவசியம் இல்ல. இன்னைக்கு வந்து ஒரு விஜய் அப்படிங்கிற அந்த ஒரு பிம்பம் இருக்கு, பிரபல்யம் இருக்கு. ஆனா இன்னைக்கு அந்த கட்சியில நம்ம பேசும்போது, அவங்களுடைய நபர்கள்ட்ட பேசும்போது ஒரு என்ன சென்ஸ் ஆகுதுன்னா, விஜயனுடைய முகத்துக்காகவே ஓட்டு போட்டுருவாங்கங்க. நீங்க ஒண்ணுமே வேண்டியதில்ல தலைவா. நீங்க உங்க மூஞ்சிய பார்த்து எல்லாரும் ஓட்டு போட்டுருவாங்க. இந்த மாரி ஒரு ஒரு ப்ராபகண்டா வந்து அவங்களுக்குள்ளார பண்ணிட்டு இருக்காங்க. இது கட்சியில வெளிய இருக்கிற ஆளுங்ககிட்ட இந்த மாரி அவங்க பேசிட்டு இருந்தாங்கன்னா, அது பிரச்சனை இல்ல. ஏன்னா, அது எந்த ஒரு கட்சியுமே பார்த்தீங்கன்னா, எங்க தலைவர் பார்த்தீங்களா, எவ்வளவு பெரிய ஆளுமை மிக்கவர் எங்க தலைவர். எந்த கட்சியா இருந்தாலும் அப்படிதான் பாராட்டி பேசுவாங்க. ஆனா, கட்சிக்குள்ளார இருக்கிறவங்களுக்கு ரியாலிட்டி தெரியணும். இன்னைக்கு எந்த ஒரு இன்னைக்கு விஜய் எல்லா வீட்டுக்கும் தெரியுமா? கட்டாயம் எல்லா வீட்டுக்கும் தெரிவாரு. ஆனா, இன்னைக்கு ரசிகர்களா இருக்கவங்க வந்து அவங்களுக்கு ஓட்டு போடுவாங்களா? கட்டாயமா போடுவாங்க. ஏன்னா, இன்னைக்கு விஜய்க்கு வந்து இருக்கக்கூடிய அடிப்படை தொண்டர்கள் யாருன்னா, ரசிகர்கள் தான் தொண்டர்கள். இல்ல இந்த இடத்துல தான் என்ன ஒரு கேள்வினா, பிரபல்யம் இருக்கிறனால மட்டுமே வந்து வாக்களிச்சிருவாங்களா? அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு. இன்னைக்கு காலையில வந்து பார்த்தீங்கன்னா, அந்த சென்னை விமான நிலையம் தாண்டி இப்போ கோயம்புத்தூருக்கு அங்க போறாரு. அங்க மிகப்பெரிய ஒரு வரவேற்பு. அதுக்கப்புறம் அப்படியே வேன்ல டிராவல் பண்ணி அந்த இடத்துக்கு போறாரு. அங்கேயுமே வரவேற்பு. அவங்க எல்லாருமே வந்து கண்டிப்பா விஜய்க்கு வாக்களிச்சிருவாங்க அப்படின்னு நம்ம சொல்ல முடியுமா? தொண்டர்களா இருந்தவங்க எல்லாரும் வாக்களிச்சிருக்காங்களா? அப்படிங்கிற ஒரு கேள்வி, சந்தேகம்லாம் இருக்கு. இல்ல இப்ப இங்க வந்து இந்த வண்டி மேல ஏறி விஜய்க்கு மாலை போடுறீங்க. வந்து எல்லாருமே எங்க அண்ணன வாழ்நாள்ல பார்த்துட்டேன்டா அப்படின்லாம் சவுண்ட் வருது. எங்க அண்ணன பார்த்துட்டேன்டா. என் லைஃப்ல எங்க அண்ணன பார்த்துட்டேன். இவங்கலாம் ஓட்டு போடுவாங்களா? கட்டாயமா போடுவாங்க. ரசிகர்களுடைய வாக்கு பூரா வந்துரும். அதுல எனக்கு எந்த மாற்று கருத்தும் இல்ல. ஆனா இந்த ரசிகர்கள் வாக்கு மட்டுமே பத்துமா? அப்படிங்கிற இடத்துல தான் என்னுடைய கேள்விக்குறி. அப்போ இன்னைக்கு விஜயினுடைய பிரபல்யம், விஜய்க்கு வந்து ஹார்ட்கோர் ஃபேன்ஸா இருக்கிறவங்க வந்து டெஃபினட்டா அது வந்து வாக்கா கன்வெர்ட் ஆயிடும். அதாவது நீங்க கேட்கிற மாரி வந்து 100க்கு 100% மாறுமானா கூட ஏன்னா சில இடத்துல வந்து இன்னைக்கு பெரியவங்க இப்ப நம்ம மாரி ஆளுங்களும் விஜய வந்து ரசிப்போம். யாருமே வந்து இன்னைக்கு விஜய் ரசிக்காத ஆட்கள் யாருமே இருக்க மாட்டாங்க. ஆனா இப்ப இன்னைக்கு நம்மள மாரி ஆட்கள்லாம் வந்து என்ன பண்ணுவோம், எல்லாத்தையுமே கொஞ்சம் சீர்தூக்கி பார்ப்போம். இன்னைக்கு நாட்டுல நிலவக்கூடிய பிரச்சனைகள் என்ன? இதுக்கு வந்து தீர்வு கொடுக்கக்கூடிய ஆட்கள் யாரு? உண்மையாலுமே தீர்வு கொடுக்கக்கூடிய ஆளு, சும்மா வந்து ஒரு பொய் வாக்குறுதி கொடுக்கக்கூடிய ஆளு, இல்ல வரப்போற புதுசுன்னு சொல்லக்கூடிய மாற்று சக்திகள் கிட்ட பிளஸ் மைனஸ் என்ன? இதெல்லாம் ஆராய்ஞ்சு பார்த்து என்ன நாட்டுக்கு நல்லது, நீண்ட நெடிய நாட்களுக்கு வந்து எது வந்து தமிழகத்துக்கு நல்லதுன்னு நம்ம சீர்தூக்கி பார்த்து வாக்களிப்போம். அந்த மாரி இருக்கக்கூடிய வாக்காளர்கள் வந்து இதுல வந்து வாக்களிக்கிறது இன்னைக்கு தேதியில சிரமம். அப்போ இன்னைக்கு ஒட்டுமொத்தமா நீங்க விஜய்க்கு வந்து ஒரு 100% ரசிகர்கள் 100 பேர் இருக்காங்கன்னா, அதுல ஹார்ட்கோர் ஃபேன்ஸ்ங்கிறவங்க பார்த்தீங்கன்னா ஒரு 80% இருப்பாங்க. அப்போ இந்த ஒரு 80 to 90% ஓட்டு வந்து தாராளமா ரசிகர்களுடைய ஓட்டு வந்து விஜய்க்கு விழுவும். அதுல எனக்கு மாற்று கருத்து இல்ல. மீதி ஒரு 90% ஒரு 10, 20% அந்த ஃபேனா இருப்பாங்க. விஜய் படம்னா இன்னைக்கு ஆர்வமா போவாங்க. இன்னைக்கு பெரியவங்களும் போவாங்க இன்னைக்கு. அப்ப அந்த மாரி இருக்கக்கூடியவங்கலாம் சும்மா விஜய் மூஞ்சிக்க படத்த ரசிப்பாங்க. ஆனா அந்த ஒரு 10%, 20% வந்து வாக்கா மாறுமானா அது ஒரு கேள்விக்குறி. அது இவருடைய கல அரசியல பொறுத்து தான். ஆனா இப்ப நான் என்ன சொல்ல வரேன்னாக்கா, இன்னைக்கு இந்த விஜயினுடைய ரசிகர்கள் பட்டாளம் மட்டும் அவருங்க நினைக்கக்கூடிய கனவ அடையறதுக்கு பத்தாது. அப்போ இன்னைக்கு விஜய் அவர்கள் வந்து பிரபல்யமா இருக்கிற மாரி, ஒவ்வொரு தொகுதியிலும் அந்த விஜய் கட்சியினுடைய நிர்வாகிகள் பிரபல்யமாகணும். இன்னைக்கு வந்து ஒரு பூத் ஏஜென்ட்னுடைய ரெஸ்பான்சிபிலிட்டி வந்து பார்த்தீங்கன்னா, பெரிய ரெஸ்பான்சிபிலிட்டி. ஏன்னா, இன்னைக்கு கட்சி வந்து பார்த்தீங்கன்னா, மாவட்டத்தில இருக்கக்கூடிய தலைமைக்கு வந்து ஒரு ஒப்புதல் குடுப்பாங்க. நீங்க தான் வந்து பூத் கமிட்டி ஏஜென்ட் அப்பாயிண்ட் பண்ணலான்னு. உரிமை வாங்குறவங்க வந்து அவங்கவங்களுடைய ஒவ்வொரு பூத்துக்கும் என்னென்னங்கிறது போலிங் பூத் ஆஃபீசர் கிட்ட, கமிஷனர் கிட்ட வந்து இவங்க தான் பூத் ஏஜென்ட்ங்கிறத குடுப்பாங்க. அப்போ பூத் ஏஜென்ட் யாருன்னா, எப்படி வந்து கட்சிக்கு ஒரு விஜயோ, அந்த மாரி ஒவ்வொரு பூத்துக்கும் இந்த பூத் ஏஜென்ட் தான் அங்க விஜய். அப்போ ஒவ்வொரு பூத் ஏஜென்ட்டையும் இன்னைக்கு விஜய்க்கு இருக்கக்கூடிய அந்த ஒரு மக்கள்கிட்ட இருக்கக்கூடிய அக்செப்டன்ஸ இந்த பூத் ஏஜென்ட்க்கு நீங்க உண்டு பண்ண வேண்டியது உங்களுடைய கடமை. ஏன்னா, இன்னைக்கு ஒவ்வொரு இடத்துலயும் சங்கர் இப்ப வந்து ஒரு பகுதி மக்களுக்கு வந்து பிரச்சனைனா உடனே போய் எம்எல்ஏ, எம்பிய பார்க்கறது இல்ல. எல்லாருமே அந்த பகுதியில இருக்கக்கூடிய, அந்த வீதியில இருக்கக்கூடிய கட்சிக்காரன் யாரு? இன்னைக்கு வந்து என் காவா அடைச்சுக்கிச்சு, எனக்கு தண்ணி வரல, இன்னைக்கு ஈபி கரண்ட் போயிருச்சு, இன்னைக்கு வந்து குப்பை வந்து எடுக்கல. இந்த மாரி பல பிரச்சனைகள் இருக்கும்போது எல்லா தொட்டதுக்கெல்லாம் போய் அவங்க போய் மாமன்ற உறுப்பினர்கள்கிட்டயோ, இல்ல வந்து எம்எல்ஏ, எம்பிகள்கிட்டயோ யாருமே மக்கள் போறதில்ல. உடனே என்ன பண்ணுவாங்க? இந்த தொகுதியில யாருப்பா இருக்காங்க? அவங்கள போய் பாரு. அதிமுக காரங்க யார் இருக்காங்க? திமுக காரங்க யார் இருக்காங்க? கட்சிய பார்க்கறத விட யாரு என்னை வந்து அடிக்கடி சந்திக்கிறாங்க? எனக்கு என்ன மாரி அதே மாரி இன்னைக்கு அரசுல பல திட்டங்கள் இருக்கும். பல நலத்திட்டங்கள் இருக்கும். அந்த திட்டங்கள பூரா மக்களா வந்து அப்ளை பண்ணி எடுத்துக்கிட்டு போய் வாங்குறதுங்கிறது இல்ல. அந்த திட்டங்கள கொண்டு போய் வீட்டுக்கு கொண்டு போய் சேர்த்தணும். அந்த இடத்துல தான் இவங்களுடைய சக்சஸ் இருக்கு. அதான் இப்போ நீங்க சொல்றீங்கல்ல, இப்ப திமுக காரங்க வந்து ஒரு சில இடங்கள்ல இருப்பாங்க. அதிமுக காரங்க இருப்பாங்க. பாஜக காரங்க கூட இருக்கலாம். இல்ல வேற கட்சிக்காரங்க கூட மாமன்ற உறுப்பினர் இருக்கலாம். ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட் ரீதியாக பார்க்கும்போது, ஒவ்வொரு தொகுதியா பார்க்கும்போது, ஒரு பிரச்சனைய போய் அந்த பகுதியில இருக்கக்கூடிய இவர் வந்து தமிழக வெற்றி கழகத்தை சேர்ந்தவர் அப்படின்னு சொல்லி ஒரு பிரச்சனைய வந்து சொல்றாங்கன்னா, அவங்களால வந்து அந்த பிரச்சனைய சார்ட் அவுட் பண்ண முடியுமா? 2026ல இவங்க ஆட்சிக்கு வந்துருவாங்களா?
அப்படிங்கிற அந்த அடிப்படையான சில கேள்விகள்லாம் இருக்குல்ல. எதன் அடிப்படையில மக்கள் வந்து இவர்கிட்ட சொன்னா இந்த பிரச்சனை தீர்ந்துரும்பா அப்படின்னு சொல்லி அந்த பூத் கமிட்டி மெம்பர்ட்ட எப்படி சொல்லுவாங்க? அதுதான் அரசியல் மயப்படுத்துறத பொறுத்து அந்த வெற்றி இருக்குதுன்னு சொன்னேன். அப்ப இன்னைக்கு வந்து ஒருத்தர் வராங்க, இன்னைக்கு வந்து என் காவா அடைச்சுக்கிச்சுன்னு சொல்றாங்கன்னா, அந்த காவா அடைக்கிறது சம்பந்தமான டிபார்ட்மெண்ட் எது? அதுல அவருடைய ஆஃபீசர்ஸ் யாரு? இங்க வந்து இந்த தெருவுல எந்த ஆஃபீஸோட இது லிங்க் ஆயிருக்கு? அப்ப இந்த ஒரு தெருவுல இந்த பிரச்சனையை தீர்க்கணும்னா யாரை போய் நான் அணுகணும்? யாருக்கிட்ட என்ன மாதிரி பெட்டிஷன் கொடுக்கணும்? இல்லை ஆன்லைன் அப்ளிகேஷனா நான் எப்படி போடணும்? அப்போ இந்த மாதிரி அவங்களுக்கு ஒன்று அரசியல் ஐடியாலஜிக்கல் பிரகாரமா அரசியல் பயப்படுத்துறது, பொதுநல மக்கள்கிட்ட ரெடியாக்குறது ஒன்று. ரெண்டாவது, இந்த மக்களுக்கும் அதிகாரிகளுக்கும் உண்டான இந்த இடைவெளி இருக்குது பார்த்தீங்களா? ஏன்னா இன்னைக்கு சாமானிய ஒரு மக்கள்னால போயிட்டு ஒரு அரசாங்க அலுவலகத்தில் போயிட்டு அவங்க பிரச்சனையை தீர்க்கறதுக்கு வல்லமை பத்தாது. அப்போ அந்த இடத்துல தான் வந்து இந்த பூத் கமிட்டி வந்து இந்த ஒரு அந்தந்த பகுதியில் இருக்கக்கூடிய நிர்வாகிகளினுடைய வேலை இதுதான். அப்போ இன்னைக்கு அவங்களுக்கு ஒரு பிரச்சனை, எனக்கு தண்ணி வரலன்னா அதுக்காக யாரை போய் பார்க்கணும், எங்கே போய் பார்க்கணும், அவங்கள எப்படி பேசணும்? அப்போ நீங்கள் இன்னைக்கு ஆளுங்கட்சியாக இருக்கணுங்கிற அவசியம் இல்லை. மக்களுக்காக நீங்க அவங்களுடைய பிரச்சனைகளை சமாளிச்சு அந்த பிரச்சனைகளை யார் மூலியமா எப்படி தீர்க்கணுங்கிற அந்த ஒரு புத்திசாலித்தனம் தெரிஞ்ச ஆளுங்களா, அந்த அளவுக்கு வல்லமை இருக்கக்கூடிய ஆட்களா, அந்த அளவுக்கு கள அரசியல் செய்யக்கூடிய ஆட்களா இருக்கணும். அப்ப அந்த மாதிரி ஒரு செயல்பாடை கொண்டு போய் இன்னைக்கு வந்து மக்களுடைய பிரச்சனையே, எனக்கு இன்னைக்கு ஒரு பிரச்சனைனா நான் வந்து சங்கரை கூப்பிடலாம்ப்பா, இந்த சங்கர் வந்து இன்னைக்கு விஜயனுடைய கட்சியில் இருக்காரு, அந்த சங்கர், இந்த குமார், இந்த ராமசாமி இவங்களை சொன்னா நமக்கு பிரச்சனை தீர்ப்பாங்கிற அளவுக்கு அந்த மக்கள்கிட்ட நம்பிக்கை எடுக்கணும். எந்த வீட்டில் யார் இருக்காங்க, அவங்க வீட்டில் எத்தனை உறுப்பினர்கள், அவங்க எந்த மாதிரி நம்பிக்கை உள்ள ஆட்கள், எந்த கட்சியை சார்ந்த ஆட்கள், அந்த அளவுக்கு வந்து நீங்கள் ஒவ்வொரு வீதியிலையும் தனிப்பட்ட முறையில் அந்த ஆட்களை பற்றி தெரிஞ்சு வச்சிருக்கணும். அந்த மக்களுடைய எண்ண ஓட்டங்களை புரிஞ்சு வச்சிருக்கணும். அந்த இளைஞர்களால் இன்னும் இருக்கக்கூடிய ஒரு 8 மாசத்துல இதெல்லாம் அந்த ஃபுல் ஃப்ளெஜ்டா பண்ணிட முடியுமா அப்படிங்கிற கேள்வி. இளைஞர்களுடைய பலத்தை நான் குறைச்சு மதிப்பிடல. இன்னைக்கு வந்து அதாவது அனுபவத்தையும் நான் குறைச்சு மதிப்பிடல. அனுபவங்கிறது வந்து ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்துக்கு நம்ம ஒவ்வொரு பிரச்சனையா ஃபேஸ் பண்ணி நம்ம வந்து ஒரு அறிவு நமக்கு கிடைச்சிருக்கும். இல்ல, இளைஞர்களை நம்ம குறைச்சு மதிப்பிட வேணாம். நான் என்ன கேட்குறேன், அந்த எக்ஸ்பீரியன்ஸான ஆட்கள் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் இருக்கு. அது சார்ந்திருக்கக்கூடிய ஆட்கள் இந்த கட்சியில் எத்தனை பேர் இருக்காங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. இப்போ நான் கூட விஜய் ரசிகராக இருக்கலாம், ஆனால் வந்து எனக்கு ஒரு பொறுப்பை கொடுத்து நீ இந்த ஏரியாவில் இந்த ஒரு பிரச்சனையை சார்ட் அவுட் பண்ணுப்பா அப்படின்னு சொன்னால் யாரால முடியும் அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குல்ல. அப்போ இந்த இடத்துல எக்ஸ்பீரியன்ஸான ஆட்கள் தமிழக வெற்றி கழகத்தில் எத்தனை பேர் பயணிக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு. இது முக்கியமான கேள்வி. ஏன்னா இன்னைக்கு வந்து இந்த மாதிரி இடத்துல அவங்களுக்கு சொல்லி கொடுக்கக்கூடிய, அவங்கள அரசியல் பயன்படுத்தக்கூடிய, அவங்கள வந்து மக்களுக்கும் அதிகாரிகளுக்கும் உண்டான இடைவெளி என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு அந்த இடைவெளியை வந்து இவங்க போய் ஃபில் பண்ணக்கூடிய அளவுக்கு அந்த பாலபாடங்களை இவங்க எடுக்கணும் இவங்களுக்கு. அப்போ அதுல வந்து பயிற்சி மிகுந்த ஆட்களை வந்து கொண்டு வரணும். இல்ல, இது வந்து என்னன்னாக்கா இன்னைக்கு அதுதான் இப்ப எல்லாத்துக்குமே ஒரு கால கட்டாயம் ஒன்று இருக்குது. இன்னும் 8 மாசம் 9 மாசத்துல தேர்தலுக்கான அந்த அனௌன்ஸ்மெண்ட் வந்துடும், 10வது மாசம் நடந்துருது. அப்படிங்கும்போது இன்னும் 8 மாசம் 10 மாசத்துக்குள்ள இவங்களை இது சார்ந்து ட்ரைனிங் பண்றதுலயே நேரம் கரெக்டா இருக்குமே. அப்ப மற்ற விஷயங்கள்லாம் எப்படி வந்து போய் சேர்ப்பாங்க அப்படிங்கிற விஷயம். ஒரு அரசியல் கட்சிங்கும் போது பல மல்டிபிள் விங்ஸ் இருப்பாங்க, பல மல்டிபிள் ஃபங்க்ஷனரிஸ் இருப்பாங்க. ஒவ்வொருத்தரும் அந்தந்த ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கணும். இப்போ உதாரணத்துக்கு ஒரு பொதுச் செயலாளர் இருக்காருன்னா, பொதுச் செயலாளர் இந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு தான் நான் அடுத்த கட்ட கட்சி வளர்ச்சி பணிக்கு போகிறேன்னு சொல்ல முடியாது. அதுக்கு அவங்கவுங்க வந்து ஒரு டெலிகேட் பண்ணணும். நீங்கள் இதை பாருங்கள், அதனால தான் நான் அணிகள்லாம் போடுறாங்க இல்லையா அவங்க. அப்போ வந்து இதெல்லாம் அவங்களுடைய கடமைகளை, யார் யாருக்கு எந்தெந்த ஒர்க்குங்கிறத அந்த ப்ராப்பரான டெலிகேஷன் இருக்கணும், யார் என்னத்தை பார்க்கணும் எப்படிங்கிறது. ஏன்னா இது வந்து ஒரு பெரிய ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட், ஒரு எலெக்ஷன் மாதிரி ஒரு ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட் வந்து வேறு எந்த இடத்துலையுமே பெருசாக இருக்காது. அது நம்ம இந்தியாவில் நடக்கக்கூடிய எலெக்ஷனுங்கிறது வந்து ஒரு பெரிய ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட் ஸ்கில் வேணும் நமக்கு. அப்போ அந்த இடத்துல இது வந்து நடக்கணும். ரெண்டாவது, இன்னைக்கு இந்த அடுத்த ஒரு 8-10 மாசத்துல இந்த பூத் கமிட்டி ஏஜென்ட்டுங்களுடைய இந்த நடவடிக்கைகள்லாம் ரொம்ப முக்கியம்னு சொன்னேன். ஆனால் இதை மட்டும் வச்சு தான் அவங்களுக்கு வாக்கு வரணுங்கிற அவசியம் இல்லை. ஏன்னா இன்னைக்கு அதனால தான் நான் சொன்னேன், இன்னைக்கு விஜய்ங்கிற ஒரு பிரபல்யம் இருக்குது, அவங்களுக்கு வந்து ரசிகர்கள் மன்றம்ங்கிற ஒரு பெரிய அடிப்படை பேஸ் இருக்குது. அதாவது இப்போ என்னுடைய அசஸ்மெண்ட் பிரகாரம் நான் பண்ண வரைக்கும் விஜய்க்கு வந்து ஒரு சற்றேறக்குறைய ஒரு 10 to 15% ஓட் ஷேர் இன்னைக்கு இருக்குது. ஆனால் இந்த ஓட் ஷேர் அவங்க சொல்கிற மாதிரி நாங்கள் தனியாகவே 234 தொகுதியிலையும் நின்று நாங்கள் வந்து ஜெயிச்சிருவோங்கிற அளவுக்கு இன்னைக்கு இல்லை. அப்போ இந்த 15% இதை வந்து இந்த ஃபீல்டு லெவலில் இருக்கக்கூடிய ஆட்கள் வந்து காம்ப்ளிமெண்ட் பண்ணணும். அவங்க இதில் போய் பண்ணும்போது மக்களுக்கு வந்து ஒரு நம்பிக்கை வந்துடும். இப்போ உங்களுக்கு ஒரு பிரச்சனைன்னு வச்சுக்கோங்களேன், உங்கள் பிரச்சனையை தீர்த்தாதான் என் மேலே உங்களுக்கு நம்பிக்கை வரணும். இல்லை, நீங்கள் பிரச்சனையில் இருக்கிறீங்கன்னு தெரிஞ்சோன்னே உங்கள் கூட வந்து உட்காந்து என்ன சங்கர், என்ன ப்ராப்ளம், உங்களுக்கு என்ன கவலைப்படாதீங்க, நாங்கள் இருக்கிறோம் பார்த்துக்கலான்னு சொன்னாவே அதே வந்து உங்களுக்கு முக்கால்வாசி பிரச்சனையை தீர்த்ததுக்கு சமம். நீங்கள் எனக்கு முழுக்க நீங்கள் என்னுடைய பிரச்சனையை தீர்த்து கொடுத்தீங்கன்னா தான் நான் உங்களை நம்புவாங்கிறதே இல்லை. மக்கள் ஒரு பிரச்சனையில் இருக்கும்போது அவங்க போய் கூட போய் நிற்கிறீங்களா, அவங்களுக்காக நீங்கள் அவங்க ஷூஸ்ல இருந்து நீங்கள் அவங்களுக்காக
அந்த பிரச்சனையை உணர்றீங்களா, அவங்களுக்கு தோள் கொடுக்குறீங்களான்னு தான் பார்ப்பாங்க. ஏன்னா இன்னைக்கு ஆளுங்கட்சியில இவங்க இல்ல. அப்ப அந்த அளவுக்கு பார்க்கும்போது இந்த 8 மாசம் 10 மாச காலத்துக்கு அவங்க என்ன வேலை செய்யணும்னா இதை வேலை செஞ்சாங்கன்னா போதும். அது வந்து அவங்களுக்கு வலுவான ஒரு பலத்தை வந்து கொடுக்குன்னு தான் நான் பார்க்குறேன். கோயம்புத்தூர்ல விஜயனுடைய அந்த ஸ்பீச் இருக்குல்ல, அது என்ன மாதிரி ஸ்பீச்சா வடிவமைக்கப்பட்டிருக்கும்? விஜயனுடைய அந்த ஸ்பீச் எப்படியாக இருக்கணும்னு நீங்க நினைக்கிறீங்க இன்னைக்கு நாளைக்கெல்லாம்? அந்த இது பூத் கமிட்டிங்கிறனால ஆடியன்ஸ் வந்து கிளியரா செக்மெண்ட் பண்ணிட்டாங்க. அதாவது பூத் லெவல் ஏஜென்ட்டுங்களுடைய ஒர்க் என்ன, அவங்களுடைய கடமைகள் என்ன, அவங்களுடைய பங்காற்றல் வந்து இந்த கட்சியினுடைய வளர்ச்சிக்கு எவ்வளவு முக்கியமானது. அப்போ இவங்க வந்து வெறும் தேர்தல் அன்னைக்கு அங்கே உட்காந்துட்டு லிஸ்ட்டை வாங்கிட்டு கந்தசாமியா, மாரிமுத்தா, மங்கம்மாவா டிக் அடிக்கிற வேலை இல்லை பூத் லெவல் ஏஜென்ட். அது வந்து சாதாரணமாக நீங்கள் ஒரு கிளர்க்கை வந்து அன்னைக்கு வந்து இப்போ இன்னைக்கு எல்லா கட்சிக்குமே இன்னைக்கு ஒரு பெரிய பிரச்சனை இருக்குன்னா, அந்த காலத்துலலாம் வந்து பூத் லெவல் ஏஜென்ட்டுங்கிறவங்க இல்லை வந்து தேர்தல் பணிக்காக வந்து நாள் கணக்கில் வந்து தேர்தல் சமயத்தில் சொந்த வேலையை விட்டுட்டு காசை செலவு பண்ணிட்டு வந்து வேலை பார்த்தாங்க. இன்னைக்கு 75 வருஷம் திமுகவாக இருந்தாலும் சரி, 52 வருஷம் அண்ணா திமுகவாக இருந்தாலும் இன்னைக்கு காசை கொடுத்தீங்கன்னா தான் அவங்களுக்கு போஸ்டர் ஓட்டுறதுக்கு கூட ஆள் வருவாங்க. காசை கொடுத்தீங்கன்னா தான் உங்களுக்கு மீட்டிங்க்கு வராங்க. இன்னைக்கு எதா இருந்தாலும் நீங்கள் கவனிச்சிங்கன்னா தான் கட்சி பணிக்கு வராங்க. இப்போ விஜய்க்கு அது பிரச்சனை இல்லை. விஜய்க்கு அந்த பிரச்சனை இல்லை இன்னைக்கு. அப்போ இந்த அளவுக்கு வந்து இங்கே ஆறிடுச்சு. அதே மாதிரி இன்னைக்கு பூத் லெவலில் போய் அந்த எலெக்ஷன் டைமில் உட்கார்றவங்களுக்கு இன்னைக்கு காசை கொடுத்தா தான் அவங்க போய் அங்கே உட்கார்றாங்க கட்சி ஆளுங்களே. அப்போ அந்த மாதிரி ஒரு விஜய் அவர்களுடைய கட்சியில் வந்து இன்னைக்கு பூத்துக்கு உட்கார்றதுக்கு ஆள் வேணும்னா அதை காசை கொடுத்தாவே கிடைக்கும். ஆனால் அந்த காசை கொடுத்து போய் உட்காரக்கூடிய பூத் லெவல் ஏஜென்ட் தேவையில்லை. அவங்க வெற்றிக்கு உதவ மாட்டாங்க. அப்போ இந்த பூத் லெவல் ஏஜென்ட்டினுடைய என்ன அவங்களுடைய அளப்பரிய பங்காற்றல் ஒரு கட்சியினுடைய வளர்ச்சிக்கும் தேர்தலினுடைய வெற்றி வாய்ப்புக்கும் எந்த அளவுக்கு இருக்குதுங்கிறத அவங்க அதீதமாக வந்து அவங்களுக்கு உணர்த்த வேண்டியது இருக்குது. அப்போ இந்த மாநாடு இந்த 2 நாள் முடிச்சு போகும்போது அங்கே வந்திருக்கக்கூடிய பூத் ஏஜென்ட் வந்து நான் தாண்டா என் தொகுதியில் விஜய்ங்கிற அந்த ஃபீலிங் அவங்களுக்கு வரணும். நான் தான் இன்னைக்கு போய் இந்த இடத்துல பூராமே என்னுடைய கட்சியை வளர்க்கணுங்கிறது. இன்னும் வந்து நாங்கள் வந்து எங்கள் விஜய் பூஞ்சியை காமிச்சாவே போதும் ஓட்டு விழுந்துரும், அது ரைட், அது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஆனால் அதை மட்டுமே நம்பி இவங்க போய் அங்கே வேலை பார்த்துடக்கூடாது. அங்கே இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தரும் விஜயா மாறுறதுக்கு உண்டான அந்த பேச்சு, அந்த உத்வேகத்தை, ஊக்கத்தையும் நம்பிக்கையும் ஆக்கத்தையும் இன்னைக்கு விஜயனுடைய பேச்சு வந்து அங்கே கொடுக்கணுங்கிறத நான் பார்க்குறேன். இது வந்து சும்மா வந்து இப்போ கட்சி மேடையிலெல்லாம் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா நீங்கள் அப்படி நீங்கள் இப்படி அதா இதா இது எல்லா கட்சியிலையும் நடக்குது, விஜய் கட்சியிலையும் நடந்துச்சு. போன தடவை கூட அரசியல் பயிலரங்கம்னு வச்சாங்க. அதில் போன 2 முக்கிய நிபுணர்கள் கூட அங்கேயும் போய் அவங்களும் ரசிக மக்களை மாதிரி பேசினதை தான் நம்மளால் பார்க்க முடிஞ்சுது. அதில் நம்ம பார்த்த வகையில் எந்த ஒரு டேக் ஹோம் மெசேஜுமே இல்லை. புதுசாக ஒரு அரசியல் கற்றுக்க வரவனுக்கு அந்த மாதிரி இதுவும் ஆயிடக்கூடாதுங்கிறது என்னுடைய எதிர்பார்ப்பு. அப்போ இந்த மாதிரி இந்த 2 நாள் முடிச்சு போகும்போது அங்கே வரக்கூடிய இந்த அவங்க சொல்கிறது 23 மாவட்டங்கள் கழக மாவட்டங்கள், இன்றைக்கி வந்து 10 மாவட்டங்கள், ஈரோடு, சேலம், நாமக்கல் மாவட்டங்கள் வருது. நாளைக்கு வந்து கரூர், நீலகிரி, கோயம்புத்தூர், திருப்பூர் மாவட்டங்கள் 13 மாவட்டங்கள். அப்போ இந்த 23 மாவட்டங்களினுடைய இந்த 2வது நாள் முடிவில் அத்தனை விஜய் வந்து அங்கே உருவாக்கணும். நீங்கள் அங்கே வந்திருக்கிற ஒவ்வொருத்தரும் ஒரு கட்சி தலைவனுடைய பொறுப்பு என்னவோ அந்த கட்சியை வளர்த்துறதுக்கு, தேர்தலில் ஜெயிக்கிறதுக்கு தலைவனுடைய பொறுப்பு முக்கியத்துவம் எவ்வளவோ அந்த அளவுக்கு ஒவ்வொருத்தரும் தன்னை தானே தலைவனாக நினச்சிக்கிட்டு அந்த இடத்துல போய் தலைவனாக நினச்சின்னா உடனே தலையில் கிரீடம் வர்றதுக்கு சொல்லலை, பொறுப்புணர்வுக்கு சொல்கிறேன், வேலை செய்யக்கூடியதில் சொல்கிறேன், கடமையாற்றுறதில் சொல்கிறேன். அந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் நம்ம வந்து விஜயா இருக்கணுங்கிற அளவுக்கு இவங்க அந்த டேக் ஹோம் மெசேஜை கொடுத்து அனுப்பிச்சாங்கன்னா டெஃபினட்டாக வந்து இது வந்து ஃபாரஸ்ட் ஃபயர் மாதிரி. ஏன்னா இப்போ ஒவ்வொருத்தரும் இந்த மாநாடு முடிஞ்சதுக்கு அப்புறம் கேட்பாங்க கூப்பிட்டு. ஏன்னா இது வந்து ஃப்ரீ ஃபார் ஆல் கிடையாது, ஒன்லி பிஎல்ஏஸ்க்கு மட்டும்தான் அவங்க வெல்கமே பண்ணியிருக்காங்க. அப்போ எல்லாருமே இந்த மாநாடு முடிஞ்சதுக்கப்புறம் பல ஃபோன் கால்கள் பறக்கும் அவங்க கட்சிகளுக்குள்ளாரே. அப்போ இந்த மாதிரி வந்துட்டு போகிறவங்க வந்து அங்கே பேசும்போது அந்த பேச்சில் அந்த உத்வேகம் தெரியணும். தலைவர் வந்தாரா, இதை பேசினாரா, இதெல்லாம் எங்களுக்கு சொல்லி கொடுத்தாங்க, இதெல்லாம் நம்ம ஐடியா செம்மாடா, இந்த மீட்டிங் அட்டகாசம்டா, இது எங்கேயோ நம்ம வந்து கொண்டு போகலாம்டா, இந்த அளவுக்கு எனக்கு நிறையா விஷயங்கள் இன்றைக்கி தெரிஞ்சிருக்கு, நம்ம செய்ய வேண்டியது எவ்வளவோ இருக்குது, நம்ம என்னமோ நினச்சோம் எவ்வளவோ இருக்குது. அந்த மாதிரி ஒரு டெலிஃபோன் கால்ஸ் அங்கங்கே பறந்துச்சுன்னா இது ஒரு ஃபாரஸ்ட் ஃபயர் மாதிரி ஆகும்போது இது மீதி இருக்கக்கூடிய மாவட்டங்கள் அவங்க 120 இப்போ தான் 23 கவர் பண்ணுறாங்க. இன்னும் இந்த மாதிரி அவங்க வந்து 5 பேலன்ஸ் மீட்டிங் பண்ணி ஆக வேண்டியது இருக்குது இதே ரேஷியோவில் போனாங்கன்னா. அப்போ அந்த அடுத்து வரக்கூடிய அந்த 5 எத்தனை 3 பண்ணுறாங்களா, 4 பண்ணுறாங்களா, 5 பண்ணுறாங்களா, மொத்தமாக எல்லாத்தையும் கவர் பண்ணுவாங்க. அப்போ இது வந்து இந்த 2 நாளினுடைய இந்த மீட்டிங்கினுடைய பலன் ஃபாரஸ்ட் ஃபயர் மாதிரி உங்களுக்கு பற்றணும் அந்த கட்சிகளுக்குள்ளார, அந்த பிஎல்ஏஸ்க்குள்ளார, நிர்வாகிகளுக்குள்ளார. அப்போ இது வந்து ஒரு பெரிய மைலேஜ் வந்து விஜய் அவர்கள் கட்சிக்கு கொடுக்கும். தமிழக வெற்றி கழகமே இனிமேல் தான் களத்தில் வந்து மக்களை சந்திக்க போகுது அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கலாமா?
விஜய் அவர்கள் வந்து இன்னைக்கு களத்துக்கு வரணும்னு சொல்றதுல விஜய் வருவதற்கு முன்பாக விஜயனுடைய தொண்டர்கள், விஜயனுடைய நிர்வாகிகள் இனிமேல் தான் மக்களை சந்திக்க போறாங்க. இல்ல அவங்க வந்து ரசிகர்கள் மன்றமா இருக்கும் போதுல இருந்தே பல நற்பணிகளை வந்து விஜய் கட்சி செஞ்சுட்டு வந்துட்டு இல்ல, நம்ம அரசியல் ரீதியா ஃபுல் ஃபிளெஜ்டா எப்படி அதாவது சந்திக்கணுமோ இப்ப இது வரைக்கும் விஜயனுடைய ரசிகர் மன்றம் இல்ல நற்பணி மன்றம், மக்கள் நற்பணி மன்றத்துல இருந்து நாங்க ஒரு ராமசாமி போயிருந்தாருன்னா இன்னைக்கு அதே ராமசாமி வந்து விஜயனுடைய கட்சி மெம்பரா போக போறாரு. ஆனா அவர் மக்களுக்கு ஏற்கனவே அந்த இடத்துல மக்கள் பணி செஞ்சிருப்பார். ஆனா இன்னைக்கு வரைக்கும் நீங்க நற்பணி செய்யும் போது உங்களுக்கு இருக்கக்கூடிய அறிமுகம்ங்கிறது வேறையா இருக்கும். நீங்க அரசியல் கட்சியினுடைய நிர்வாகி இல்ல வந்து அரசியல் கட்சியினுடைய பூத் ஏஜென்டா நீங்க போகும்போது உங்களுடைய அணுகுமுறை வேற மாதிரி இருக்கணும். அப்ப வந்து நாங்க ஏதோ ஒரு நல்லது செய்ய வரோம், நாங்க என்ன நல்லது செய்யறோமோ அதை வந்து எல்லாத்துக்கும் கிடைக்கணும்னு கொடுக்கறது நற்பணி. இங்க மக்கள் பணிங்கிறது என்னன்னா, உங்களுக்கு என்ன பிரச்சனை, ஏது பிரச்சனைன்னு கேட்டு நீங்க பண்ணணும். அப்ப இது ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்கு. ஆனா மக்கள் அவங்களுக்கு தெரியும். அதான் மற்ற கட்சிகளுக்கு இது என்ன மாதிரி மெசேஜை கொடுக்குன்னு நினைக்கிறீங்க? ஏன்னா இப்போ தமிழக வெற்றி கழகம் தொடங்கி இப்போதான் 2வது வருஷம் தொடக்கத்தில் இருக்கும்போது திமுக அதிமுக கட்சிகளும் மற்ற இதர கட்சிகளும் இதை எப்படி பார்ப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? கட்டாயம் இது வந்து ஒரு முக்கிய நகர்வு. ஏன்னா இன்னைக்கு வரைக்கும் திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் இருக்கக்கூடிய பெரிய பலமே இந்த பூத் ஏஜென்ட்டுகள், அந்த பகுதி நிர்வாகிகள் தான். தலைவர்கள் என்னதான் இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா தலைவர்கள் மேல் மட்டத்திலலாம் பிரச்சனை வரும். ஆனால் என்றைக்குமே தொண்டர்களுக்கு அடிமட்டத்தில் அந்த கட்சி மேலே இருக்கக்கூடிய ஈடுபாடு வந்து பயங்கர ஸ்ட்ராங்காக இருக்கும். மேலே இருக்கிற ஆளுங்க கட்சி மாறிட்டு இருப்பாங்க. என்னைக்காவது கீழே இருக்கக்கூடிய தொண்டர்கள் கட்சி மாறி நீங்கள் பார்த்துருக்கீங்களா? அவ்வளோ சீக்கிரம் நடக்கவே நடக்காது. அப்போ அது வந்து பார்த்தீங்கன்னாக்கா இன்னைக்கு களத்தில் வந்து அந்த மாதிரி ஆட்களை தான் இவங்க போய் சந்திக்க போகிறாங்க. மேலே இருக்கிற ஆட்களை சமாளிக்கிறது ஈஸி. கீழே களத்தில் இருக்கிற ஆளுங்க ஒவ்வொருத்தரும் வந்து ஒரு பயங்கர ஹை டிகிரி ஆஃப் ஸ்பிரிட்டில் இருப்பாங்க. அப்போ அவங்க கூட போகும்போது அதை விட ஹை டிகிரி ஆஃப் ஸ்பிரிட் இந்த விஜய் கட்சிக்கு வந்து அவங்களுக்கு வரணும். அப்போ அந்த மாதிரி போகும்போது என்ன ஆகும்னா, ஏற்கனவே இருக்கக்கூடிய கட்சிகளுக்கு நம்ம தான் மக்களுக்கு எதாக இருந்தாலும் நம்மகிட்ட தான் வந்து மக்கள் சொல்லி ஆகணும், நம்ம தான் பிரச்சனையை தீர்த்தாகணும் அப்படிங்கிற சில நேரத்தில் ஓவர் கான்ஃபிடன்ஸ் கூட இருக்கலாம். நம்மளை விட்டு அவங்களுக்கு வேற என்ன வழின்னு. ஆனால் இன்னைக்கு வந்து இன்னொரு கண்டென்டர் உள்ளார வரும்போது இவங்க செய்யக்கூடிய மக்கள் நற்பணியை விட, இவங்க செய்யக்கூடிய மக்கள் பிரச்சனையை தீர்க்கிறத விட விஜய் கட்சிக்கு இருக்கவங்க போய் சிறப்பாக செயல்பட்டாங்கன்னா அது அவங்களுக்கு ஒரு பெரிய சேலஞ்ச் ஆகும். அப்போது நீங்கள் கேட்குற மாதிரி அந்த அதிமுக திமுக ஆட்களும் இதை கண்ணுங்கிறதுமா யார் எந்த தொகுதிக்கு எப்படிப்பட்ட, இந்த வீதிக்கு யார் அந்த வீதிக்கு யார், அவங்கள ஏதாவது நம்ம பண்ணி நம்ம கட்சிக்கு இழுக்க முடியுமாங்களா நடக்கும். இப்போ இது இன்னொரு சேலஞ்ச் இருக்குது. இது இப்போ இந்த மாதிரி சிறப்பாக இந்த மாதிரி புது கட்சியில் வந்து பயங்கரமாக மக்களினுடைய நற்பெயரை எடுத்து நல்லா சிறப்பாக பணியாற்றுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஏதாவது ஒரு வகையில் எதையாவது ஒன்று பண்ணி ஒரு பதவியோ எதையோ ஒன்று கொடுத்து அங்கிருந்து இங்கே இழுக்க முடியுமாங்கிறத மற்ற கட்சிக்காரங்க பார்ப்பாங்க. அதான் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கூட வந்து பார்த்தீங்கன்னா திமுக முக்கிய அமைச்சர்களுக்கு வந்து மாவட்ட ரீதியாக பொறுப்புகள் வந்து கொடுக்கப்பட்டிருக்கு. நேற்றைய தினம் கூட வந்து பார்த்தீங்கன்னா அதிமுகவினுடைய மாவட்ட செயலாளர் கூட்டம் நடந்திருக்கு. அப்போது திமுக அதிமுக ஆல்ரெடி வந்து ரொம்ப ஆயத்தமாக இருக்கிறாங்க. இந்த மாதிரி சூழல்ல தமிழக வெற்றி கழகம் சார்பாக இப்படி ஒரு கூட்டம் வந்து நடத்தப்படுது அப்படின்னா, அப்போது அதிமுக திமுக இவங்களை சமாளிக்கிறதுக்கு அல்லது இவங்களை எதிர்கொள்றதுக்கு இவங்க ரொம்ப தயாராக இருக்காங்க அப்படிங்கிறது தான் மெசேஜ். ஆமாம், அப்படி தான் இருப்பாங்க இல்லையா? ஏன்னா அவங்க 75 வருஷம் பாரம்பரியமிக்க கட்சி திமுக, 52 வருஷம் பாரம்பரியமிக்க கட்சி அதிமுக. இந்த எலெக்ஷனில் மூழ்கி முத்தெடுத்த ஆட்கள் அவங்க. அப்போ இன்றைக்கி ஒரு புதுசாக வரக்கூடிய ஆட்களை வந்து அவங்க அவ்வளோ சீக்கிரம் விட்டுற மாட்டாங்க. அவங்க வந்து கவுண்டர் ஸ்ட்ராட்டஜிஸ் வைப்பாங்க. அவங்க வந்து இன்னும் சிறப்பாக செயல்படுவாங்க. அப்போ நமக்கு என்னென்னா, நல்லபடியாக நீங்கள் மக்கள் பிரச்சனையை தீர்க்கிறதுக்காக உங்களுக்குள்ளார போட்டி இருந்து மக்களுக்கு உண்டான பிரச்சனைகள் தீர்ந்துச்சுன்னா எல்லாத்துக்கும் ரொம்ப சந்தோஷம். ஆனால் இது வேற மாதிரி ஆட்டமாக மாறக்கூடாது. நான் அதான சொன்னேன். இங்க இருந்து வேற மாதிரி ஆட்டம்னா என்ன மாதிரி ஆட்டம்? நான் சொன்னேன் பாருங்க, இந்த கட்சியில் ஒரு ஆள் பேர் எடுக்கிறாங்க மக்கள், பாப்பா இவரை வந்து ஏதாவது வந்து அங்கே இருந்து தூண்டில் போட்டு இந்த பக்கம் இழுக்கலாமா? இப்போ நம்ம பல கட்சிகளில் வந்து இந்த மாதிரி இருக்கக்கூடிய கட்சிகள் வந்து அதை உடைக்கிறது, வெளியே ஆளுகளை வர வைக்கிறது, அவங்களுக்கு முன்னாடி மைக்கை போட்டு இன்டர்வியூ எடுத்து அவங்கள பற்றி தவறாக பேசி வைக்கிறது எத்தனையோ நடக்குது இல்லையா? அப்போ அந்த மாதிரி விளையாட்டுகளையும் வந்து தேர்தல் நெருங்க இந்த மாதிரி நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ணக்கூடிய ஆட்களை அவங்க இழுக்க பார்ப்பாங்க. இது அவங்களுடைய ஸ்ட்ராட்டஜி. அதை நீங்கள் தப்பு சொல்லவும் முடியாது. ஏன்னா எதிர்கட்சி வளர்றதை வந்து இன்னொரு கட்சி வந்து பார்த்துக்கிட்டு இருக்காது. அவங்க ஏதாவது ஒன்று பண்ணணும்னு நினைப்பாங்க. இதில் விஜயும் அவர்கள் கட்சியை சார்ந்தவங்களும் இதை முன்னேற்பாடாக எதெல்லாம் வந்து நடக்கும்னு எதிர்பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி அவங்கள வந்து அன்போட அனுசரணையோட அரவணைச்சு அவங்களுக்கு உண்டான, ஏன்னா இப்போ இன்றைக்கி ஒரு களத்தில் போய் சொல்லும்போது, இன்றைக்கி ஒரு மக்கள் பிரச்சனைக்காக போய் ஒருத்தன் நிற்கும்போது அவனுக்கு ஏகப்பட்ட பிரச்சனை வருமா வராதா? ஏற்கனவே மக்கள் பிரச்சனையில் இருக்காங்க. அந்த பிரச்சனையை தீர்க்கிறதுக்காக நீங்கள் போனீங்கன்னா உங்களுக்கு அதை விட பிரச்சனை சேர்த்தி வரும். அரசியல் ரீதியாகவும் வரும், அதிகாரத்து ரீதியாகவும் வரும், பல வகையில் வரும். அப்போ அங்கே போய் இந்த மாதிரி மக்கள் பிரச்சனைக்காக நிற்கக்கூடிய அவனுக்கு கட்சி பயங்கரமான பேக்கப் கொடுக்கணும். அந்த பேக்கப் பண்ண வேண்டியது கட்சியும் கட்சி தலைமையினுடைய கடமை. அப்போ நம்ம வந்து மக்களுக்காக போய் நின்று நம்ம போராடும் போது நம்மளை பற்றி நம்ம கவலைப்பட வேண்டியதில்லை. எனக்கு எந்த ஒரு பிரச்சனைனாலும் என் கட்சி பார்த்துக்கும், என்னுடைய கட்சி வந்து என்னை அவ்வளோ சுலபமாக விட்டுறாது, எனக்கு ஃபுல் பேக்கப் கொடுப்பாங்கங்கிற இந்த நம்பிக்கையை கொடுக்க வேண்டியது கட்சியும் கட்சி தலைமையினுடைய கடமை. போன வாரம் சனிக்கிழமை வந்து பார்த்தீங்கன்னா விர்ச்சுவல் வாரியர்
அப்படின்னு சொல்லி உங்களெல்லாம் நான் அழைக்க போகிறேன் அப்படின்னு சொல்லி தமிழக வெற்றி கழக தலைவர் வந்து சொல்லியிருந்தாரு. இந்த வாரம் சனிக்கிழமை இந்த பூத் கமிட்டி வாரம் வந்து ஒரு முக்கியமான அரசியல் சார்ந்த நிகழ்வுகளை தமிழக வெற்றி கழகம் சார்பாக நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அடுத்த வாரம் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியல. இப்போ விஜயனுடைய திட்டம் அடுத்த கட்ட நகர்வு எப்படி இருக்க போகுதுன்னு நீங்க நினைக்கிறீங்க? விஜய்க்கு வந்து இன்னைக்கு மற்ற கட்சிகளுக்கு இருந்த அளவுக்கு இன்னைக்கு காலகட்டம் கால நேரம் அவருக்கு இல்லை. அவர் ஏற்கனவே இன்னைக்கு கட்சி ஆரம்பித்து 1 வருஷத்துக்கு மேலே இருந்துச்சு. அவர் இன்னும் சினிமா ஷூட்டிங் முடிக்கணும்னு சொல்லிட்டு கொஞ்சம் காலதாமதப்படுத்திட்டாங்கிறது என்னுடைய குற்றச்சாட்டு. அது நானே பல தடவை சொல்லியிருக்கேன். ஆனதாகி போச்சு. இந்த கடைசி ஒரு படத்தில் மட்டும் வந்துற போது இந்த ஒரு படத்தில் உலகத்தையே திருத்த போகிறாங்களா, இல்லை ஒரு படத்தில் எல்லாமே இனிமேல் தான் உங்களை புரிஞ்சுக்க போகிறாங்களா? ஏன்னா இந்த 1 வருஷ காலகட்டங்கிறது வந்து வெரி க்ரூஷியல் பீரியட். இப்போ கிரிக்கெட் மேட்ச்சில் பார்ப்போம், கடைசி 5 ஓவரில் பார்த்துக்கலாம் 6 ஓவரில் பார்த்துக்கலான்னு விளாடுவோம். கடைசியில் அந்த 5-6 ஓவரில் நம்ம என்னதான் வந்து அடிச்சு முட்டி போட்டாலும் கடைசியில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10-15 ரன் பத்தாமல் போயிடும். அப்போ எங்கேயாவது ஒரு 1-2 ஓவரில் நல்லா ஸ்கோர் பண்ணியிருந்தோம்னா ஈஸியாக ஜெயிச்சிருந்துருக்கலாமேங்கிற ஒரு ஃபீலிங் அப்போ வரும் நமக்கு. அந்த மாதிரி ஒரு லேட் ரியலைசேஷன் வந்துடக்கூடாது. அப்போ இன்றைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா படம், இந்த ஜனநாயகன் படம் ஜனவரியில் தான் ரிலீஸ் பண்ண போகிறாங்க. அது வந்து ஒரு எலெக்ஷனுக்கு வந்து ஒரு ப்ராபகண்டா ஃபில்மாக தான், கொஞ்சம் கதையவே கொஞ்சம் முன்ன பின்ன எல்லாத்தையும் மாற்றி இன்னைக்கு ஃபுல் அவுட் அண்ட் அவுட் வந்து இது வந்து ஒரு எலெக்ஷன் ப்ராபகண்டா படம் மாதிரி அதை பார்த்தா ஓட்டு பண்ணணும் விஜய்க்கு அப்படிங்கிற அளவுக்கு அந்த ஸ்டோரியவே ரீரைட் பண்ணி ரீஸ்கெடியூல்லாம் பண்ணி எடுத்திருக்காங்கன்னு கேள்விப்பட்டோம். அது ஒரு பக்கம் இருக்கட்டும், ஆனதாய்ப்பச்சு இனிமேல் எதுவும் மாற்ற முடியாது. ஆனால் இதுக்கு மேலேயும் நீங்கள் காலதாமதப்படுத்துறது. ஏன்னா வந்து மார்ச்சோட முடிஞ்சிடும், பிப்ரவரியோட முடிஞ்சிடும், மார்ச்சில் வருவாங்கன்னாங்க, மார்ச்சோட முடிஞ்சிடும், ஏப்ரலில் வருவாங்கன்றாங்க. இப்போ வந்து மே முடிகிற வரைக்குமே கூட அவர் வெளியே வர மாதிரி தெரியும். ஜூன் மாதம் வந்து அவர் சுற்றுப்பயணம் அதான் இப்போ வந்து ஜூனுங்கிற அளவுக்கு ஆயிடுச்சு. அப்போ இது ஒவ்வொரு ஓவருமே எப்படி 2020 முக்கியமோ அந்த மாதிரி இன்னைக்கு ஒவ்வொரு நாளும் இனிமேல் இருக்கக்கூடிய நாட்கள் விஜய் அவர்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான நாட்கள். ஏன்னா காலம் இல்லை. ஏன்னா அரசியலில் வந்து 2 நாளும் ரொம்ப அதிகமான நாட்களாக சில நேரத்தில் தெரியும், 2 வருஷம் கூட ரொம்ப மிக குறுகிய காலமாக தெரியும். அதுதான் அரசியல் விளையாட்டு. அப்போ இன்னைக்கு இருக்கக்கூடிய ஒவ்வொரு நொடியும் வீணாக்காம எந்த அளவுக்கு வந்து அவங்க கட்சி வளர்ப்பு பணியிலையும் மக்கள் நம்பிக்கையை பெறுறதுலையும் கள அரசியலையும் விஜய் வந்து துரிதமாக வந்து ஈடுபடணுங்கிறது என்னுடைய பார்வை. அதான் அவர் நடைபயணம் எல்லாம் போறாரு அப்படிங்கிற ஒரு செய்தியும் ஒரு பக்கம் வந்துட்டே இருக்கு. அவருடைய பிறந்தநாள் ஜூன் மாதம் வருது. அதுக்கு பின்பாக ஷெட்யூல் பண்ணி ஒவ்வொரு பகுதியாக அவர் வரப்போறாரு அப்படின்னு சொல்லி செய்திகள் வந்துட்டு இருக்கு. இது எந்த மாதிரி ஒரு தாக்கம், என்ன மாதிரி ஒரு திட்டமா இருக்குன்னு நீங்க கணிக்கிறீங்க? இல்லை, விஜய் வந்து அந்த மாதிரி நடைபயணம் போனார்னா ஒரு அதீதமான தாக்கத்தை வந்து தமிழ்நாட்டில் ஏற்படுத்தும். இன்னைக்கு நம்ம கோயம்புத்தூரில் அவர் இறங்கி ஏர்போர்ட்ல இருந்து வெளியே வர்றதுக்குள்ளாரே அவர் பட்டப்பாடு நம்ம பார்த்தோம். அந்த மக்கள் எப்படி வேனில் மேலே ஏறி எழுதி எவ்வளவோ எழுச்சி வந்து, ஏன்னா அவங்களுக்கு வந்து அவர் வந்து ஒரு ஒரு என்ன சொல்றது, ஒரு ஆதர்ச புருஷன் மாதிரி. அப்போ அந்த மாதிரி ஒரு மனிதன் வந்து களத்தில் இறங்கி தோளோட தோளாக சேர்ந்துட்டு அவங்கள பூரா தெருவில் நடந்து நீங்கள் போகும்போது அவர் அதிகமாக நேரம் பார்க்கக்கூடிய வாய்ப்பு, அவர் அணுகக்கூடிய வாய்ப்பு, அவர் கூட பேசக்கூடிய வாய்ப்பு, அவர் கூட ஒன்றா இருந்து சாப்பிடக்கூடியது, தண்ணி குடிக்கக்கூடியது, டீ சாப்பிட்றது. இன்றைக்கி நடைபயணம்னா எத்தனையோ என்கேஜ்மெண்ட் நடக்கும், உள்ளார் எத்தனையோ சமாச்சாரங்கள் நடக்கும். அப்போ இதெல்லாம் வந்து அவர் இன்றைக்கி தமிழ்நாட்டில் வந்து கிறிஸ்டன் கிராஸ் போயிட்டு ஃபுல்லாக நடைபயணம் போட்டு வந்தார்னா பயங்கரமான ஒரு வேவ் வந்து விஜய்க்கு கிரியேட் பண்ணுறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. அந்த மாதிரி போனார்னா கட்டாயம். ஏன்னா இன்றைக்கி தமிழ்நாட்டிலையும் நம்ம பார்த்தோம், ஒரு பாரதிய ஜனதாவுக்கு வந்து ஒரு வேவ் கிரியேட் பண்ணது வந்து அண்ணாமலையினுடைய நடைபயணம். அப்போ அந்த மாதிரி பல அரசியல் தலைவர்களுக்கு வந்து இந்த நடைபயணம் மக்களோட சேர்ந்து மக்களாக நடக்கக்கூடிய பயணம்ங்கிறது வந்து இன்னைக்கு வரைக்கும் எல்லாத்துக்குமே ஒரு பாசிட்டிவாக தான் வந்திருக்கு. விஜய் மாதிரி ஆட்கள், ஒரு சினிமா பிம்பம் இருக்கக்கூடிய ஆட்கள் எல்லாருமே இன்னைக்கு ஒரு மாற்று அப்படிங்கிறது, ஒன் ஆஃப் த மாற்று அப்படின்னு பார்க்கக்கூடிய ஆட்கள் வந்து இன்னைக்கு இறங்கி நடக்கும்போது அது ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும். அப்படிதான் நான் பார்க்குறேன். ஓகே சார், நிறைய விஷயங்கள் கொடுத்து பேசியிருக்கோம். மக்கள் பார்க்குறாங்க, அவங்க பார்த்து புரிஞ்சுக்கிட்டோம். நேர்காணல் கொடுத்ததுக்கு மிக்க நன்றி. நன்றி சங்கர். Periyar Maniammai Institute of Science and Technology, Tanjavur. The world needs you. Summer holidays வந்தாச்சு, நம்ம GT Holidays வந்தாச்சு. GT Holidays, South India's #1 travel brand. 2D Entertainment மற்றும் ஸ்டோன் பெஞ்ச் தயாரிப்பில் ஜோதிகா சூர்யா வழங்கும் கார்த்திக் சுப்ராஜ் இயக்கத்தில் ரெட்ரோ மே 1 முதல்.